ஒரு விஷயத்தை வச்சுட்டு இந்த ஷோல ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறது போன சீசன் அப்படிதான் ஜெயிச்சாங்க. Thank you அருண். இத தவிர உன்கிட்ட ஒண்ணும் இல்ல. பா 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 பா. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டே பிக் பாஸ் என்னடா பண்ணி வச்சிருக்க நீ முதல் 50 நாள்? அந்த முதல் 50 நாள் நடுவில் கோடு போட்டு லூசுத்தனமாக எதையுமே பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. அந்த கோடு மட்டும் இல்லைனா எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் தமிழ் சரித்திரத்திலேயே இந்த 8வது சீசன் தான் வேற லெவலில் இருந்திருக்கும் போல. ஒரு வாரம் தான் அந்த கோடு திறந்து விட்டு இது 2வது வாரம் தான். அதுக்குள்ளேயே எல்லாம் செம்மையாக அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க. முத்து அண்ட் அருண் 2 பேருடைய ஸ்டேட் கான்வர்சேஷன் பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக முத்து எல்லாருடைய மைண்டையும் செலவு பண்ணுறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அஃபெக்ட் ஆகிக்கிறதுனால தான் சொல்கிறாங்க அப்படின்னு அருண் பேச, ஓகே ஆமாம் உங்களுக்கு என்ன காண்டு அப்படின்ற மாதிரி, நீ ஏன் பொறாமப்படுற அப்படின்ற மாதிரி அருணை பார்த்து முத்துவும் கேட்குறாரு. ஒரு படி மேலே போயிட்டு நம்ம அருண் என்ன சொல்கிறாருன்னா, பேச்சு திறமையால் மட்டும் இந்த கேமை ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு சொல்ல வராரு. ஆப்வியஸாக அது என்னவோ கரெக்ட் தான். ஆனால் முத்து இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, போன சீசன் அப்படி தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறாரு. போன சீசன் யார்? அர்ச்சனா தான் ஜெயிச்சாங்க. அர்ச்சனா யார்? அருணுடைய காதலி. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அருண் வந்துட்டு செமையாக காண்டாயிட்டார். இப்போ யார் முத்து பர்சனல் அட்டாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்டார். நான் எக்ஸாம்பிளாக தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு போன சீசனில் ஜெயிச்சவங்களை பற்றி இப்படி பேசினது எனக்கு தெரிஞ்சு முத்து இது சரியில்லைன்னு தான் நானுமே நினைக்கிறேன். முத்து நீங்கள் லைட்டாக மற்றவங்களை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுறது இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு அவருடைய பர்சனலாக அர்ச்சனா பற்றி நீங்கள் பேசியிருக்கக்கூடாது. போன சீசன் அப்படி தான் ஜெயிச்சாங்கன்றதை நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது. தென் இதனால் வந்துட்டு பயங்கரமாக ப்ரோவோக் ஆகிட்டார் அருண். ஸோ அவர் வந்துட்டு முத்து நான் இப்போவுமே சொல்கிறேன், உனக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த டேலண்ட்டுமே கிடையாது, பேசுறதை தவிர்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முத்து வந்துட்டு அதுக்கு தேங்க்யூன்னு சொல்ல அந்த கையை வச்சு பாபான்னு பேசுகிற மாதிரியே சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. அதை என்னால் வந்துட்டு பண்ண முடியல. அப்படி பண்ணால் நானுமே கிரிஞ்சாயிட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு போயிட்டுருக்காரு அருண். இதுதான் வந்துட்டு 3வது ப்ரோமோ. ஸோ இந்த மாதிரி ப்ரோமோலாம் செம்மையாக இருக்குது. பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு சாவதை விட இந்த மாதிரி கான்வர்சேஷன் போகிறதே வந்துட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு இதில் தெரியல யார் மேலே சரி யார் மேலே தப்பு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ப்ரோமோ வந்துட்டு ரொம்பவே ரசித்து பார்த்த ப்ரோமோவாக இருந்துச்சு. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.